தூக்கா வரும் வேகமெல்லாம் இந்த கடலில் நீதிரே உங்களுக்காக நீ கனிமனும் பாரும் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து நான் பாடசாலைக்கு சென்றேன். அனைத்து பாடங்களும் படித்து முடித்து விட்டேன். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். என் தாய் எனக்காக வழி மீது வைத்து காத்துக் கொண்டிருப்பார். என் தாயை போய் பார்த்து ஒரு வார்த்தை பேசி எங்க அம்மா கையில மீண்டும் நான் சாப்பிடணும். மீண்டும் எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. அம்மாவை போய் பார்க்கணும். அம்மா இல்லடா இன்னும் போயிட்டு போச்சுடா. ஐயோ ஐயோ அனைத்து பிள்ளைகளும் கல்விச்சாலை சென்றது. எவ்வளவு பொருளாட வந்து காலதாமதம். அம்மா எனக்கு ஏன் திரும்ப காலதாமதமா வந்தேன். இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்மா. பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸா? அதாவது காலமுறை இருப்புக்கு அம்மா எக்ஸாம் வருது இல்ல, அதனால எங்க மிஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க தெரியுமா. பொண்ணுக்கு எச்சம் தான் எச்சில்ல. ஐயோ பரிச்சை சொல்லிய பரிச்சை அரிசியா? சரிம்மா கல்விச்சாலைக்கு எனக்கு அதை விடுங்க. நான் பாடசாலைக்கு போயிட்டு வரல. இந்த பசி அதிகமா இருக்கு. இந்த சாப்பாடு கொடுங்கம்மா. அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து அம்மா சாப்பாடு போங்கம்மா. கல்விச்சாலை சென்றால் ஆசிரியர் என்ன திருக்குறளை கற்றுக் கொடுத்தார்? அனைத்து திருக்குறளை கற்றுக் கொடுத்தாரு. யானு கேட்டா என் வயிற்றுல பிறக்கப்பட்டாலும் சரி, என்னுடைய அக்கா வயிற்றுல பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த பொண்ணு மாட்டாதாய் வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டா படிப்பு கூட தெரியல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு எதை கேவலமா பேசுவாங்க. அதனால நீ என்ன செய்யணும்? எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தாழ்ந்தது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் வாயிலடா யார். ஆமா நல்லா திருப்பி பச்சிருக்கு. அதனால ராமா கல்யாணம் ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா பாருங்கம்மா ரொம்ப அழகா இருக்கு. என்னம்மா எனக்கு பசி எடுக்குதுமா. சரி சொல்லுமா. இது யாரு? என்னுடைய புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு ஆண்டவனுடைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோ யாருமே கேட்கலாம். அம்மா நான் படிக்கும் பாடசாலையில் பெண்கள் மட்டும்தான் ஆடவருக்கு இடமே கிடையாதம்மா. இது என்னுடைய புத்தகம் தான். ஆனா அந்த புத்தகத்தில் அந்த புகைப்படம் எப்படி வந்தது சத்தியமா எனக்கு தெரியாதுமா. தெரியாது உண்மையில சத்தியமா எனக்கு தெரியாதுமா. இவ படிக்கும் பொழுது ஒரு ஆண்களுடைய போட்டோ இருக்கு சொன்னா எனக்கு தெரியவே தெரியாது கேட்டா. இப்ப யாரு கேட்டா தெரியாது தெரியாத சொன்னா தெரியாதவன் போட்டோ எப்படி வந்திருக்கும் கேளு. உங்களுடைய தாயார் எடுத்து சொல்றேன். ஒரு பெண்ணு நல்லபடியோட வாழ வேண்டும் அப்படின்னுதான் ஒரு தாயானவன் நினைப்பான். நீ காலேஜுக்கு தான் போறியா இல்ல கட்ட